குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு யூஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டேஷன் கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம எதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கார்த்திகேயன் அனாலிசிஸ்ல நமக்கான யூஜி டிஆர்பி சிலபஸ் 10 யூனிட்டா இருந்தாலும் அதை வந்து எப்படிலாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டையும் எத்தனை சாப்டர் வைஸா பிரிச்சு 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 கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது வந்து அது என்ன பர்பஸ்க்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கோங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நடந்த யூஜிடிஆர்பி 2023 கொஷின் பேப்பரை ஒரு ஃபுல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். அந்த கொஷின் பேப்பர் மூலமா என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ வெயிட்டேஜ், யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் எவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்ஜிப்ராவில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரியல் அனாலிசிஸ் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக்னா எவ்வளவு கேட்டிருக்காங்க, அதுக்குள்ள இன்டெப்தா ஒவ்வொரு சாப்டர் வைஸ் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி கொஷினை வந்து எப்படி அப்ரோச் பண்றது, இப்ப ட்ரெண்டிங்கா எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. நம்ம வந்து இவ்வளோ நாள் ஆல்ரெடி யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, இல்லை நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்கலாம் எந்த மாதிரிலாம் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் எப்படிலாம் உள்ள கொண்டுட்டு வந்தா நம்ம ஈஸியாக இதை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு ஆல்ரெடி யூஜிடிஆர்பி சிலபஸ் பற்றி நம்ம ப்ரீவியஸ் ஓரியன்டேஷன் கிளாஸ் ஒன்று போட்டோம், அதில் பார்த்தோம். யூஜிடிஆர்பியில் நமக்கு மொத்தம் 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. செகண்ட் யூனிட் வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். தேர்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. இது மூணும் சேர்ந்து ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த 2 யூனிட்ஸ் வந்து தேர்டாகவும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் யூனிட் வந்து வெக்டர் கால்குலஸ், ஃபோரியர் சீரியஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். இது மூணையும் சேர்த்து ஒரு யூனிட். ஃபிஃப்த் வந்து நம்மளுடைய கோர் பேப்பர் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். சிக்ஸ்த் ஒன் ரியல் அனாலிசிஸ். செவன்த் ஒன் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். எயித்து ஒன் மெக்கானிக்ஸ். இதை வந்து நம்ம ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் ரெண்டா பிரிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நைன்த்து நம்மளோட மேத்ஸ் பேப்பர் தான் ஆப்ரேஷன் ரிசர்ச். 10th யூனிட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இந்த மாதிரி 10 யூனிட்ஸா கொடுத்துருக்காங்க. அப்படியே மொத்தமா, அதாவது ஒரு சில யூனிட் தவிர ரிமைனிங் யூனிட்ஸ் எல்லாமே 2 or 3 யூனிட்ஸ் வந்து கம்பைன் ஆகி சிலபஸ்ல நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது நாம இதை படிக்கிறது அப்படியே ரொம்ப ஒரு பேர்டனா இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம கார்த்திகேயன் அனாலிசிஸ்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு யூனிட்டும் நம்மளால எவ்வளவு பாசிபிள் சாப்டர்ஸா நம்மளால உடைக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்டர்ஸ் மட்டும் நாங்க 16 சாப்டர்ஸா பிரிச்சிருக்கோம். 10 யூனிட்டை 16 சாப்டர்ஸா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஏன் அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி ரெண்டும் சேர்த்தி நம்மளுக்கு நம்ம ஒரு 10 கொஷின்ஸ் வருது நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஜென்ரலா சொல்றேன், நான் 10 கொஷின்ஸ் வருதுன்னா அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில அல்ஜிப்ராவை மட்டும் பார்த்துட்டு ட்ரிக்னாமெட்ரி விடுறவங்களும் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அல்ஜிப்ரா பேஸ் பண்ண கண்டென்ட்டாவே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரிக்னாமெட்ரியை லீவ் பண்றவங்களும் இருக்கும். ஸோ ட்ரிக்னாமெட்ரி பற்றின நாலேஜ் இல்லாம போயிடுது. அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து அல்ஜிப்ராவில் எல்லாம் பார்த்துருந்தாலும் பேஸ் ட்ரிக்னாமெட்ரியினுடைய பேஸ் தெரிஞ்சதுன்னா கூட அது ரிலேட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு யூனிட்லையும் ஈவன் ஒரு பர்டிகுலர் டாபிக் கூட நம்ம வந்து டச் பண்ணாமல் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் எவ்வளோ உடைக்க முடியுமோ அவ்வளோ அந்த அளவு உடைச்சிருக்கோம். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் ஏரியா இப்போ டிஃபரன்ஷியல் கால்குலஸும் இன்டெக்ரல் கால்குலஸும் மட்டும் கூட நம்ம பார்த்துட்டு விட்டுருப்போம். ஏன்னா நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் எப்படின்னா, ஒரு யூனிட்டை எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டுவோம், ரொம்ப ஸ்பீடாக படிப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ரொம்ப முயல் வேகத்தில் போவோம். அடுத்தது வந்து இந்த பின்னாடி ஹாஃப் போகும்போது சரி விடுடா, நாம தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டோம்ல, அதுல இருந்து இந்த யூனிட்டுக்கான ஒரு 50% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து வந்துடும், அப்ப நம்ம செகண்டை வந்து லெதாஜிக்கா விட்டுறலாம் அப்படின்னு விடுறதெல்லாம் நாம வந்து காலேஜ்ல வந்து ஒரு டிகிரி ஹேண்டில் பண்றதுக்காக எழுதக்கூடிய எக்ஸாம்ல அப்படி பண்ணலாம். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எந்த ஒரு சின்ன டாபிக் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் அதை பத்த ஒரு குறைஞ்சபட்ச ஐடியாவாவது வேணும். அப்படிங்கிறதுனால நம்ம சாப்டர் வைஸா பிரிச்சுட்டோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் டிஃபரன்ஷியல் கால்குலஸா, ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஒரு சாப்டர் வைஸா பிரிக்கும் போது இப்போ அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரிங்கிறது தனி சாப்டரா பிரிச்சிருக்கோம். ஐயோ அந்த சாப்டர் நம்ம தொடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டருக்குள்ள நம்ம போவோம். அந்த சாப்டர் டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம்
ஒரு பெனிஃபிட்ஸை மைண்டில் வச்சு தான் நாங்கள் வந்து யூனிட்டை வந்து சாப்டர் வைஸாக உடைச்சிருக்கோம். ஸோ அடுத்தது பாருங்க, யூனிட் 3ல பார்த்துக்கிட்டிங்கன்னா வெக்டார் கால்குலஸ் அண்ட் 4A சீரிஸ் 4A டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ வெக்டார் கால்குலஸில் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக சொலினாய்டல், இர்ரோட்டேஷனல் இந்த மாதிரி மட்டும் வந்துட்டே இருக்கும். பட் வென் கம்பேரிங் வித் 4A சீரிஸ் அண்ட் 4A டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், வெக்டார் கால்குலஸ்ங்கிறது நமக்கு வந்து ஈஸி அப்ரோச் கிடையாது. அதாவது கம்பேர் வித் 4A சீரிஸ். ஏன்னா 4A சீரிஸ்ல வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு கேட்டா தெரிஞ்சாவே போதும். 4A சீரிஸ்ல நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இதே ஒரே யூனிட்டா இருந்தா வெக்டார் டிஃபரன்ஷியேஷன் மட்டும், வெக்டார் இன்டெக்ரல் மட்டும், இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம டயர்ட் ஆயிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு 4A விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஸோ மெயினா இதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியா நம்மளோட ஸ்கோர் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் ஏரியாவில். ஸோ இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு கான்செப்ட் உள்ள இருக்கு, மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். ரியல் அனாலிசிஸ் இது ஒரே சிங்கிள் யூனிட், இதில் ஸ்பிட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நாங்கள் டாபிக் வைஸாக ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு இப்போ கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் அப்படின்னு சொன்னால் கவுண்டபிள்னா என்ன, அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்ணி ரொம்ப தெளிவாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்காக தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்டையும் அப்படியே யூனிட் வைஸாக கொடுக்காம சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கோம். இந்த மோட்டோ தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசண்டாக நமக்கு சாரி அது எப்படி பிரிச்சிருக்கோங்கிறத பாருங்க. இப்போ 10 யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, இந்த 2 யூனிட்டும் இந்த 2 சாப்டரும் சேர்ந்து ஒரு யூனிட்டா இருந்துச்சு. அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியை நாங்கள் 2ஆ உடைச்சாச்சு, அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கால்குலஸ் ஏரியா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, இது 3ம் சேர்ந்து ஒரு யூனிட்டா இருந்தது, நாங்கள் தனியாக பிரிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இது ஒரு பெரிய யூனிட்டு. லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல பாதி அளவு இருக்கும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தே மலிச்சு போயிடுவோம். ஸோ தட் இது 2ஆ பிரிச்சாச்சு. ஸோ சிமிலர்லி ரிமைனிங் சாப்டர்ஸ் எல்லாமே 2 நாங்கள் பிரிச்சு மொத்தம் டோட்டலா ஒரு 16 சாப்டர்ஸ் நாங்கள் கொண்டுட்டு வந்துட்டோம். 10 யூனிட்ஸை பிரிச்சு 16 சாப்டர்ஸா நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 2023 லேட்டஸ்டா நடந்த UGTRB மேத்தமெட்டிக்ஸ் 2023 கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி அது பத்தின டீடைல்ஸ் இங்க கொடுக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி UGTRB அட்டன் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பீங்க, நியூவா உள்ள வந்தவங்களும் இருப்பீங்க. ஸோ அந்த நியூவா உள்ள வந்தவங்களுக்கு அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலி அதாவது ஆல்ரெடி இருந்தவங்களா இருந்தால் ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ இப்போ நியூவாக வந்தவங்களுக்காக சொல்லும்போது எல்லாருமே கொஷின் பேப்பர் எந்த ஃபார்மில் இருக்குங்கிறத ஒரு பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலி நமக்கு வந்து UGTRBயில் அவங்க கொடுத்துருக்க மார்க் வந்து பார்த்தீங்க நம்மளுடைய மேத்ஸுக்கு நாம் அப்ரோச் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 150 கொஷின்ஸ். 150 கொஷின்ஸ் வந்து நம்மளுடைய மேஜராக இருக்கும். நாம் இன்னைக்கு மேத்ஸ் நம்மளுடைய சப்ஜெக்ட் மட்டும் பேசுவோமே. ஸோ மேத்ஸ்க்கு வந்து 150 கொஷின்ஸ் இருக்கும். அதையே தாண்டி தமிழ் தகுதி தேர்வுக்கான நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நான் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் தான் பேசுறேன். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 30 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? இதை என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 2023ல ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் 1ல இருந்து 30 வரைக்கும் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கான தமிழ் சம்பந்தப்பட்ட வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 31ல இருந்து கொஷின் நம்பர் 180 வரைக்கும், கொஷின் நம்பர் 30ல இருந்து 180 வரைக்கும் டோட்டலா எவ்வளவு கொஷின்ஸ் வருது உங்களுக்கு? 150 கொஷின்ஸ் வருது. இது வந்து நம்மளுடைய மேஜர் மேத்ஸ். ஓகேங்களா? ஸோ 1ல இருந்து 30 வரைக்கும் தமிழ் கொஷின்ஸ் இருக்கு. 31ல இருந்து 180 வரைக்கும் இருக்கக்கூடிய ரிமைனிங் 150 கொஷின்ஸும் நம்மளுடைய மேஜரா இருக்கும். இப்ப இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு இருக்கா, அதனுடைய மார்க் உள்ள நமக்கு ஆட் ஆகுமா அப்படின்னா ஆட் ஆகாது. அது வந்து ஜஸ்ட் தகுதி மட்டும் தான். நீங்க பாஸ் தமிழ் தகுதி ஆயிட்டீங்க, ஆகல, அவ்வளவு மட்டும் தான் கான்செப்ட். ஸோ இதுலயே கொடுத்தாச்சு. கொஸ்டின் நம்பர் வந்து 1ல இருந்து 30 வரைக்குமே டோட்டலா உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கொஷின்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுல 1ல இருந்து 20 கொஷின்ஸ், கொஷின் நம்பர் 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து மொத்தம் டோட்டலா 20 கொஷின்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் அப்படிங்கும்போது டோட்டலி ஸோ ஃபர்ஸ்ட் 20 கொஷின்ஸ்ல உங்களுக்கு வந்து 40 மார்க்ஸ் இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 21ல இருந்து, இப்ப நான் பேசுறது எல்லாமே தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் பேசிட்டு இருக்கேன். தமிழ் 21ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ரிமைனிங் 10 கொஷின்ஸ்க்கும் ஈச் கொஷின் 1 மார்க் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு 10 மார்க். ஸோ டோட்டலி 30 கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்து கேரி மார்க் வந்து 50 மார்க்ஸ் இருக்குங்க. ஸோ 30 கொஷின்ஸ் எழுதுறீங்க, 50 மார்க்ஸ் எடுக்கிறீங்க. இதுல வந்து நான் எவ்வளவு எடுத்தா பாஸ் அப்படின்னா 40% ஆஃப் 50, 40% ஆஃப் த மார்க், 40% ஆஃப் 50 அப்படிங்கும்போது உங்களுக்கு 20 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா தான் நீங்க வந்து தமிழ்ல பாஸ். ஸோ நம்ம தமிழ்நாட்டு பீப்புள் 20 மார்க்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணம், எடுத்துடலாம் கண்டிப்பா. ஸோ டோட்டலி 50 மார்க்ஸ், இதுல 40% அப்படிங்கும்போது 20 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் ஆயிட்டீங்க. தென் ஒன்லி அவங்க வந்து நம்மளோட பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது ஒரு மேட்ரே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு வகையில. பட் இருந்தாலும் கூட இதுதான் நம்மளுக்கு ரொம்ப அடிப்படை. ஏன்னா நம்ம எப்படி டெட் பாஸ் பண்ணாதான் யூஜிடிஆர்பி வர முடியும்னு ஒரு நிபந்தனை இருக்குதோ, அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய போட்டியாளர்கள் அதிகமாகிறதுனால நமக்கு வந்து சப்ஜெக்ட்ல தான் ட்விஸ்ட் வைக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. ஸோ தமிழ் தகுதி தேர்விலையுமே நம்மளுக்கு கொஞ்சம் இலக்கணத்தை சுண்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் தமிழ் தானே அப்படின்னா தகுதி தேர்வு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை படிக்காம விட வேண்டாம். அதையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸோ 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா 31ல இருந்து 180 வரைக்கும் இருக்கக்கூடிய ரிமைனிங் 150 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய மேத்ஸ் கொஸ்டின். ஸோ ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். ஸோ டோட்டலி வி ஹாவ் 150 மார்க்ஸ் இன் அவர் ஹேண்ட் ஃபார் அவர் மேஜர் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ். அதே மாதிரி இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஸோ நமக்கு டவுட்டா இருக்கு, மேபி இது ஆன்சரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பயம் இல்லாம அப்ரோச் பண்ணலாம். ஸோ தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். இவ்வளவுதாங்க. நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கு எடுக்கக்கூடிய மார்க்கை ஆட் பண்ண மாட்டாங்க. இவ்வளவுதான். வேற எதுவும் நம்மளுடைய மார்க்ஸ் பத்தி நம்மளுக்கு இங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ டோட்டலி நமக்கு வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வரைக்கும் தகுதி தேர்வு இல்லாத வரைக்கும் 3 ஹார்ஸ் கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் 180 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து தமிழ் தகுதி தேர்வு உள்ள 30 கொஸ்டின்ஸ் ப்ரெசென்ட் ஆகுறதுனால அதுக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் சேர்த்தி நம்மளுக்கு மொத்தமா சாரி 150 கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுக்கு 3 ஹார்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ தமிழ் தகுதி தேர்வுங்கிறதுனால 180 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா, ஐ மீன் 30 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி 180 வரதுனால நமக்கு எக்ஸாமுக்கான டைமிங் வந்து 3.5 hours. ஓகே, ஸோ புதுசாக எக்ஸாம் எழுதுகிற ஆஸ்பிரண்ட்ஸும் இப்போ இவ்வளோதான் இங்கே டீட்டெயில்ஸ், வேறு எதுவும் கிடையாது. ஸோ கொஷின் எக்ஸாம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஆன்லைனில் மோட்லேயும் வைக்கிறாங்க, ஐ மீன் டைரெக்டாக கம்ப்யூட்டர் பேஸ்ட்லேயே வைக்கிறாங்க. அது சம்டைம்ஸ் வந்து ஓஎம்ஆரில் வைக்கிறாங்க. அப்போ நமக்கு அதை பற்றி ஒன்றும் பாதர் கிடையாது. நமக்கு எந்த மோடில் வச்சாலும் நாம் சப்ஜெக்டில் கிளியராக இருக்குமா, எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் நிறைய பண்ணியிருக்குமா, என்ன டைப்பில் வச்சாலும் நம்மளுக்கு அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க. வேற எதுவும் நம்மளுக்கு வந்து கொஷின் பேட்டர்ன் டைமிங் பற்றி சொல்றதுக்கு வேற எதுவும் கிடையாது. கொஷின் நம்பர் 31ல இருந்து 150 வரைக்கும் கேட்டிருக்கு, 180 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய இந்த மேத்ஸ் கொஷினை பற்றி ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ்ல நம்மளுக்கு எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இந்த டாபிக்ல இருந்து மட்டுமே, ஐ மீன் இந்த யூனிட்ல இருந்து மட்டும் கம்பைன்டா அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில இருந்து 12 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில இருந்து மட்டும் அவுட் ஆஃப் 150 கொஷின்ஸ்ல 12 கொஷின்ஸ் வந்திருக்கு. அதுலயும் ஸ்பெஷலா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அல்ஜிப்ராவில் இருந்து 10 கொஷின்ஸ், ட்ரிக்னாமெட்ரியில இருந்து 2 கொஷின்ஸ் வந்திருக்குங்க. இதை நாங்க இப்படியும் பிரிச்சு ஆராய்ச்சி பண்ணியாச்சு. ஸோ டோட்டலி 12 கொஷின்ஸ், இது ரெண்டா நாங்கள் பிரிச்சு அல்ஜிப்ராவில் 10 கொஷின்ஸ், ட்ரிக்னாமெட்ரி 2 கொஷின்ஸ். ஸோ டோட்டலா அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லி நான் 12 கொஷின்ஸ்னு சொல்லிட்டு அல்ஜிப்ரா மட்டும் படிச்சு நான் ட்ரிக்னாமெட்ரி விட்டனா எனக்கு இந்த 2 கொஷின்ஸ் அவுட் ஆயிரும். ஸோ தட் நாங்கள் அந்த பர்பஸ்க்காக தான் அந்த யூனிட்டை வந்து 2 சாப்டரை நாங்கள் ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி, தட் இஸ் கால்குலஸ் பேப்பரும் ஜியாமெட்ரி பேப்பரும் சேர்த்தி அந்த செகண்ட் யூனிட்ல எங்களுக்கு 2023 யூஜிடிஆர்பியில் 16 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 16 கொஷின்ஸுமே நாங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல இருந்து 4 கொஷின்ஸ் இருக்கு, இன்டெகிரல் கால்குலஸ்ல இருந்து 8 கொஷின்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில இருந்து 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலி வி ஹாவ் 16 கொஷின்ஸ். So 4 questions from differential calculus and 8 from integral calculus and 4 from analytical geometry. So இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இருந்தால் தான் 4 கேட்கணும், இன்டெகிரல் 8 கேட்கணும், அப்படி அது கான்ஸ்டன்ட் கிடையாது. அது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ ஆவரேஜ் 16 இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரிலாம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்ப சம் கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தனியா கொஷின் பேப்பர்ல பார்க்கும்போது ஒரு சில கொஷின் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்,
எவல்யூட் ஃபைண்ட் அவுட் பண்றது, இன்வல்யூட் ஃபைண்ட் அவுட் பண்றது, இந்த மாதிரி சில கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ரொம்ப டெப்தா போகும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லயும் அந்த டாபிக் பிரசன்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், எவல்யூட் அண்ட் இன்வல்யூட் பத்தி பேசணும் அப்படின்னா அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லயும் சம்டைம்ஸ் வந்து பிரசன்ட் ஆகும். ஆல்சோ அது ஜியாமெட்ரி பேப்பரும் ஆல்சோ. அதனால வந்து அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை பத்தின ஒரு டாக் வந்து நமக்கு அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில கொண்டுட்டு வருவோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அசிம்டோட் பத்தி இங்கேயும் பேசுவோம், டிஃபரன்ஷியல் கால்குலஸையும் பேசுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து செப்பரேட்டா இது டிஃபரன்ஷியல் கால்குலஸ் குறியதுதான், இது அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி குறியதுதாங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ யூனிட் வைஸ் நம்ம உடச்சிட்டோம்னா எந்த டாபிக்கும் ஸ்கிப் ஆக முடியாது. ஸோ நம்மளுக்கு இதுல இருந்து 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுல இருந்து 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலயும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து 9 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த 2 யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் ஒரு 70-80% ஆஃப் த தேர்ட் யூனிட் வந்து பிளேஸ் எடுத்திருக்கோம். ஸோ ரிமைனிங் வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் தானேன்னு சொல்லி விடக்கூடாது. அந்த 2 மார்க்ல நம்ம எவ்வளோ பேர் அதுல போட்டி போட்டுட்டு இருப்போம். நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 4 பாருங்க. வெக்டார் கால்குலஸ், ஃபோரியர் சீரியஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து மெயின் கோர் பேப்பர் இல்லை, நம்மளுக்கு ரியல் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இல்லைன்னு பார்த்தாலும் இந்த 3 யூனிட்டும் இந்த 2 யூனிட்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஈக்குவலாக கோர் பேப்பருக்கு ஈக்குவலாக 17 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2023ல யூஜிடிஆர்பி 17 கொஷின்ஸ் 4th யூனிட்ல வெக்டார் கால்குலஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் சீரீஸ்ல கேட்டிருக்காங்க. இதுல ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா வெக்டார் கால்குலஸ் இருந்து 9 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. வெக்டார் கால்குலஸ்ல இருந்து 9 கொஷின்ஸும் ஃபோரியர் சீரீஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 8 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்ப சம்டைம்ஸ் வந்து நமக்கு வெயிட் வந்து வெக்டார் கால்குலஸ்க்கும் அதிகம் கொடுக்கலாம். இதுல 2 கொஷின்ஸ் அதிகப்படுத்திட்டு ஃபோரியர் சீரீஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல 2 கொஷின்ஸ் வந்து குறைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆல்ட்ரேஷன், பிளஸ் ஆர் மைனஸ் 2ங்கிறது மாறும். ரைட், நெக்ஸ்ட் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், நம்மளோட மெயின் பேப்பர், நம்மளோட கோர் பேப்பருங்க இது. இதுல வந்து டோட்டலா இந்த டைம் வந்து 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலி 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா இந்த யூனிட்டோட வெயிட்டை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் ரியல் அனாலிசிஸ் 17 கொஷின்ஸ். ஸோ இதுல எதுவும் ஸ்ப்ளிட் பண்ணல. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல 17 கொஷின், ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஈக்குவல் வெயிட். ஆப்ரேஷன் ரிசர்ச்ல வந்து உங்களுக்கு 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து மெக்கானிக்ஸ்ல வந்து 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் சொல்லி 2ஆ டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல 15 கொஷின்ஸ். ஆப்ரேஷன் ரிசர்ச்ல வந்து 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லார்த்தை விட அதிகமான கொஷின்ஸ் பிளேஸ் ஆயிருக்கக்கூடிய யூனிட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இந்த யூனிட்ல தான் ரொம்ப அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, மெக்கானிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா கூட அது கொஞ்சம் பிசிக்ஸ் ரிலேட்டடா வரும். பட் இது கொஞ்சம் ஒரு 80% வந்து மேத்ஸ் கான்செப்ட் உள்ள வர மாதிரி தான், கொஞ்சம் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ கம்பேர் பண்ணி பாருங்க, டோட்டலா 20 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் ப்ராபபிலிட்டியில கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம இந்த யூனிட் அவ்வளோ அசால்ட்டா விடவே கூடாதுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பியில இருந்து எடுத்தது எல்லாமே இந்த யூனிட்டுக்கும் எக்கச்சக்கமான கொஷின்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிங்கிற 10th யூனிட்டை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ஸ்பெஷலா ஸ்டாட் ஸ்டாஃபே உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதை பத்தி நீங்க ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம். மேத்ஸ் அப்படிங்கும்போது நான் எடுத்துருவேன், மேத்ஸ் ஸ்டாஃப் உள்ள வரோம். ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கும்போது ஸ்பெஷல் ஸ்டாஃபையே நாங்க உள்ள அலோவ் பண்றோம். ஸோ அதை பத்தி அதுல ஸ்பெஷலான அவங்க தான் எடுப்பாங்களா இல்லையாங்கிற டவுட் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஸோ டோட்டலா இப்படிதாங்க இருக்கு கொஷின் அனாலிசிஸ். ஸோ வெயிட் பாருங்க, எதுல அதிகம், வெக்டார் கால்குலஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ரியல், காம்ப்ளெக்ஸ், மெக்கானிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ரிமைனிங்லாம் வெயிட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இது எல்லாமே சிங்கிள் யூனிட்டாவே இருந்தும் இவ்வளோ மார்க்ஸ் வந்து கேரி பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ அப்போ இதுக்கு இந்த அல்ஜிபிரிக் அந்த யூனிட் 4, 5, 6, 7, 8, 9க்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். ஆல்சோ இந்த மெக்கானிக்ஸ்ங்கிறது கொஞ்சம் பிசிக்ஸ் ஓரியன்டா வரும். ஸோ இந்த மாதிரியான யூனிட்டுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தி படிக்க வேண்டியதா இருக்கும். மெக்கானிக்ஸ்ங்கிறது கொஞ்சம் நம்ம மேத்ஸ் கம்பேர் பண்ணும்பொழுது இது லைக் பிசிக்ஸ் ஓரியன்டா உள்ள வர்றதுனால இதுக்கு கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும் பொழுது இதுல மார்க் வெயிட்ல பார்க்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில எப்பயுமே கொஞ்சம் கவனம் அதிகமாக வச்சுக்கணும். ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் கொஷின் வெயிட்டேஜ். டோட்டலி வி ஹாவ் 150 கொஷின்ஸ் இப்படி ஸ்பிளிட் பண்ணி இருக்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எப்படி வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் பார்த்தோம். 2023 கொஷின் பேப்பரில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ இருக்கு அண்ட் ஆல்சோ கொஷின் பேப்பரில் வந்து எந்த மாதிரிலாம் ஐ மீன் 180 கொஷின்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி 130 + 150 கொண்டு வந்திருக்கோங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இது நாள் வரைக்கும் நம்ம பண்ணது ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் கூட இனிமேல் நாம் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும், அது இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ எந்தெந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் வந்து ஈஸி அப்ரோச் பண்ணலாம், எதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்கு, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இந்த நம்மளுடைய 10 யூனிட்டை நான் 16 சாப்டராக பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு சாப்டர் வைஸா எதெல்லாம் கால்குலஸ் ஐ மீன் கோர் கால்குலஸ் பேப்பர், எது வந்துட்டு நமக்கு பியூர் மேத்தமெட்டிக்ஸ், ஓகேங்களா, எது வந்து நம்மளுக்கு அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் நாங்கள் 3 பிளாக்காக பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 1 பார்த்தீங்கன்னா கோர் கால்குலஸ். இது நாங்களா ஐ மீன் என்ன சொல்றதுன்னா, நம்ம உங்களுக்கு ஈஸியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணது தான். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா. நம்ம சொல்றது அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்ல கிடையாதுங்க. நார்மலாக அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி இருக்கு இல்லையா, அந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், இதெல்லாமே கோர் கால்குலஸ் பிளாக் பிரிச்சிருக்கோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், வெக்டார் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இந்த மாதிரியான அல்ஜிப்ரா, இந்த கால்குலஸ் பேப்பர்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஐ மீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேப்பர், ஃபோரியர் அண்ட் லேப்லாஸ், கால்குலஸ் பேப்பரான வெக்டார் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இந்த மாதிரி பேப்பர்ஸ்க்கெலாம் நம்மளுடைய என்ன சொல்றது ஸ்டடி மென்டாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கான்செப்சுவல் கிளாரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பிளாக். கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் உள்ள வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெக்ரல் கால்குலஸா எப்படி இன்டெகிரேட் பண்றது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறதையும் தாண்டி கொஞ்சம் நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டா எப்படி வந்துட்டு நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றது, எப்படி வந்து வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்றது, ஓகே கொஷினோடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த டபுள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணுமா, ட்ரிபிள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணுமா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் உள்ள பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூனிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் மேத்தமெட்டிக்ஸ் பிளாக். இதில் வந்து சொல்லவே தேவையில்லைங்க. பியூர் மேத்தமெட்டிக்ஸ்னா நம்ம இதில் முதல்ல வந்து நிற்கிறது அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிறது சம் இடத்துல வந்து மாடர்ன் அல்ஜிப்ரா, இதுக்குள்ளேயே லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிறது, அதை தனியாக கொடுத்து லீனியர் அல்ஜிப்ரா, இந்த மாதிரிலாம் என்னென்னமோ வகையான பேரெல்லாம் இருக்கு. ஸோ அல்ஜிப்ரிங்கிறது அல்ஜிப்ரா இல்லாத ஒரு மேத்ஸுங்கிறதே கிடையாது. ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது 3 அனாலிசிஸ் பேப்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே ஈக்குவல் வெயிட் இருக்குங்க. ஒரு 15, 17 இந்த மாதிரியான சிங்கிள் யூனிட் இவ்வளோ கொஷின்ஸ் கேரி பண்ணதா ரொம்ப இதெல்லாம் ஈக்குவல் வெயிட்டேஜான ஈக்குவலான வெயிட் கொடுக்க வேண்டிய யூனிட்ஸ் எல்லாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் பேஸ்டு ப்ரிப்பரேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் எடுக்கிறாங்கன்னா, இப்போ அல்ஜிப்ராவில் ஒரு ப்ராப்ளம் நம்ம ஐ மீன் ஒரு தியரம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒரு தியரம்னா நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, தியரம் நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தானே, வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, உண்மைதான். ப்ரூஃப் வந்து நமக்கான அப்ஜெக்டிவ் டைப்புக்கு தேவையில்லை. பட் சம் ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டா இதுக்குள்ள வந்து இப்போ அல்ஜிப்ரான்னு எடுத்துக்கிட்டா, இது வந்து தியரி பேப்பர் மட்டும் தியரி கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சம் ப்ராப்ளம்ஸ் உள்ள கேட்கணும்னு வந்துட்டா அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போடும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்றோம், எப்படி வந்து ப்ரூஃப் பண்ணி நம்ம கடைசியா ஹென்ஸ் த ப்ரூஃப் கொண்டுட்டு வந்து நிறுத்துறோம் அப்படிங்கிற இந்த ப்ரூஃப் ஸ்டைலும் தெரிஞ்சதுனா தான் சம் ப்ராப்ளம்ஸை நம்ம என்ன சொல்றது நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ் பேப்பர்ல காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ரியல் அனாலிசிஸ், அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொஞ்சம் ப்ரூஃப் பேஸ்டு ப்ரிப்பரேஷன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், ஐ மீன் இந்த மெக்கானிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டைனமிக்ஸ், பிசிக்ஸ் ஸ்டாஃப் எடுப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷலா. ஆப்ரேஷன் ரிசர்ச், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ரொம்ப 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 முக்கியமான யூனிட். ஸோ இந்த மாதிரியான யூனிட்டுக்குலாம் உங்களுக்கு ஃபார்முலா அண்ட் அப்ளிகேஷன் பேஸ்டு ப்ரிப்பரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் கண்டிப்பாக ஃபார்முலாங்கிறது முக்கியம். எங்க எந்த டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்றது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்றது. ஸோ மீன், மீடியன், மோடு நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மீன், மீடியன், மோட் கண்டுபிடிக்கணும்னா அது எந்த மாதிரி டைப்புக்கு என்ன ஃபார்முலா அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு
ட்ரிக் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம். அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆப்ரேஷன் ரிசர்ச்ங்கிறது கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம் தான். இது வந்து வேர்ல்டு வார் நடந்த போது அதுல இருந்து ஒரு இன்சிடென்டால அந்த இதுல இருந்து உருவானது தான் இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்னே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஸோ முழுக்க முழுக்க இது ஒரு அப்ளிகேஷன் பேப்பர் தான் ஆப்ரேஷன் ரிசர்ச். ஸோ மெக்கானிக்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டாஃப் எடுப்பாங்க. ஸோ இதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் ஃபார்மா அண்ட் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு என்ன சொல்றது, எப்படி வந்து நம்ம இப்போ 3 பிளாக்ஸா பிரிச்சிட்டோம் இல்லையா, எந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த யூனிட் எடுத்தாலும் சரிங்க, எல்லா பிளாக்குக்குமே நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 3 பிளாக்ஸா பிரிச்சோம். ஸோ டோட்டலி 10 யூனிட்ஸ். ஐ மீன் நம்ம இனிமேல் யூனிட் பத்தி பேச மாட்டோம், 16 சாப்டர்ஸ் பத்தி பேசுவோம். ஸோ 16 சாப்டர்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் நீங்க கான்செப்ட் கிளியரா இருக்கணுங்க. கான்செப்ட் கிளியரா இருக்கணும்னா, இல்ல அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்டுமே சொல்றேன், நாட் ஓன்லி ஃபார் மேத்ஸ், எந்த சப்ஜெக்ட்டுமே ஃபர்தர் மூவ்மெண்ட்ங்கிறது போகவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் கிளியரா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பா அட்லீஸ்ட் நம்ம சால்வ் பண்றோம் பண்ணல அப்படிங்கிறதுங்கிறது பாதர் கிடையாது. சால்வ் பண்றோம் அல்லது பண்ணாம போறோம் ஒவ்வொரு கொஷின் எடுத்து அது மேட்டர் இல்ல. எந்த மாதிரியான டைப்ஸ்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நாம படிச்ச கான்செப்ட் என்னன்னு தெரியும். பட் அந்த கொஷின் அப்ரோச் எப்படி வந்து அந்த கொஷினை நம்ம வந்து அப்ரோச் பண்றது, எந்த மாதிரியான பெட்டர் வேல நம்ம அப்ரோச் பண்றது, இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கா இல்ல ஃபார்முலா ஓரியன்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடல் எம்சிக்யூஸ் நமக்கு பிரச்சனையே இல்லைங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கார்த்திகேயன் அனாலிசிஸ்ல 3500 எபோ, ஓகேங்களா, இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நாங்கள் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பியில இருந்து எங்கெங்கெல்லாம் பாசிபிள் கொஷின்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு சார் வந்து உங்களுக்கு அப்படியே என்ன சொல்றது, வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சொலையா 3500 அண்ட் எபோ கொஷின்ஸ் கூட இருக்கலாம். அது கொஷினுக்கு பின்னாடி ஆன்சர் கீ ப்ராப்பரா இவ்வளவுதான் இப்படிதான் கொடுக்கணும்னே கிடையாது. அவ்வளவு ஒரு தெளிவா குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி நாங்க அதுல கொடுத்துருக்கோங்க. அதனால நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல போய் பாக்குறேன், அந்த வெப்சைட்ல போய் பாக்குறேன், ப்ரீவியஸ் டிஆர்பி வெப்சைட்டுக்கு போறேன், டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போறேன், இங்கேயே நீங்க அலைய தேவையில்லை. இதே இருக்கு. இது மட்டும் தனியா வேணும்னாலும் கூட நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணும்னாலும் நம்ம வெப்சைட்ல இருக்கக்கூடிய லிங்க்ல போயிட்டு நீங்க இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடல் எம்சிக்யூஸ். இது வந்து எல்லா சோர்ஸ் இருக்குங்க, நம்மகிட்டயே இருக்குங்க. அதாவது நம்மளுக்கு என்னென்ன புக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுத்திருக்கோம். அதனுடைய ப்ராப்ளம்ஸ் அதிகமா எங்க கொட்டி கிடக்கு, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக் வந்து கிட்டத்தட்ட நாங்க வந்து 2011 சிலபஸ் இன்ஜினியரிங் மேத்ஸ் கொண்ட பாலாஜி, சிங்காரவேலு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் கொட்டி கிடக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்க என்ன சொல்றது, வெயிட் அதிகமா கொடுக்க கூடாது, அவங்கள ரொம்ப ஈஸி படிக்கிறதுங்கிறது பாரமா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக பிராக்டிஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுடைய புக்ஸ்லயே நாங்க கொண்டுட்டு வந்துட்டோம். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் இருக்குங்க, யூனிட் டெஸ்ட் இருக்கும், இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். அதே டைம்ல மந்த்லி ரிவிஷன் போது ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், 1.5 யூனிட் 2 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாவே கண்டிப்பா டோட்டலா அந்த யூனிட்கான டெஸ்ட் இருக்கும். நான் வந்து என்ன சொல்றது, ஜஸ்ட் நான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இதை பேச கிடையாது. ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னு ரூல் இருக்கோ அந்த ரூல் பேஸ் பண்ணியே எங்களுடைய கிளாஸ் வந்து நாங்க கொண்டு போக போறோம் கண்டிப்பா. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்ல பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு யூனிட் பார்த்துட்டேன், அல்ஜிப்ரா படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் குரூப், வாட் இஸ் ரிங், வாட் இஸ் ஃபீல்டு அப்படி மட்டும் பார்த்துட்டு ஓகே திஸ் ஒன் திஸ் ஓகே ஓகே திஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்க போகக்கூடவே கூடாதுங்க. அது தப்பு. ப்ராக்டிஸ் மஸ்ட். புரியுதுங்களா? ரைட்டிங் த டெஸ்ட் வித்தவுட் ஃபினிஷிங் த என்டையர் சிலபஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்காக தாங்க இந்த வந்து என்டையர் சிலபஸை முடிக்காம டெஸ்ட் எழுதக்கூடாது, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றோங்கிறதுனால தான் நாங்க வந்து யூனிட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணணும். யூனிட் வந்து ஒரு யூனிட்டை நாங்க வந்து பல சாப்டர்ஸா ஸ்பிளிட் பண்றதுக்கான ரீசனே அதுதான். ஒரு யூனிட் அப்படின்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை மட்டும் படிச்சிட்டேன், செகண்ட் ஹாஃப் சிலபஸ் நான் விட்டுட்டேன்னு சொல்லி சிலபஸை ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிற அந்த மைண்ட் செட்ல தான் யூனிட் வந்து ஸ்பிளிட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ என்டையர் சிலபஸை ஃபினிஷ் பண்ணாம நீங்க வந்து டெஸ்ட் எழுதுறதுங்கிறது நீங்க பெரிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய வந்து மார்க்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான சான்ஸ். வந்து சிலபஸ் என்னன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டடிங் ஒன்லி தியரி மட்டும் படிச்சுட்டு போறது, தியரி படிச்சுட்டு மட்டும் டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தியரி பேப்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரியல் அனாலிசிஸ் அப்படின்னா இதில் 50% கொஸ்டின்ஸ் வந்து தியரிட்டிக்கலாக கேட்பாங்க, 50% வந்து ப்ராப்ளமேட்டிக்காக கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். கொஸ்டின் எடுக்கிறவங்களோட மென்டாலிட்டி பொறுத்து தான்.
அப்ப நான் தியரிட்டிக்கலா மட்டும் பார்த்துட்டு போனேன். ஸோ இதெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா அது கனெக்டட், இப்படி இருந்துச்சுன்னா காம்பேக்ட், ரியல் பேஸ்டு டாபிக் சொல்றேன். அப்படி பார்த்துட்டு போனீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக்கலா நீங்க விட்டுட்டீங்கன்னா இவ்வளோ நாள் படிச்ச இந்த 50% நீங்க தியரியா மட்டும் பார்த்துட்டு கெயின் பண்ணிட்டு ரிமைனிங் அதே சேம் டைம் தியரி மட்டும் படிச்சதுனால இதை விடுற மாதிரி ஆயிரும். ஸோ ப்ராப்ளமேட்டிக்காவும் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து கோ டு த நெக்ஸ்ட் டாபிக் வித்தவுட் ரிவிஷன். எஸ், ரிவிஷன் எப்படி நம்ம மேத்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் படிப்போம் இல்லைங்களா, குமுலேட்டிவா ஆட் பண்ணிட்டு வருவோம் இல்லையா. ஓகே, குமுலேட்டிவா வராம இன்னைக்கு படிச்சுட்டு நான் இன்னைக்கு ஓகே ஒரு டாபிக் முடிச்சு நான் டெஸ்ட் எழுதிட்டேன், நெக்ஸ்ட் நியூ டாபிக் போறேன் டெஸ்ட் எழுதுறேன், இப்படியே போனீங்கன்னா இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் படிச்ச டாபிக் பத்தி நம்மளுக்கு நாலேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வந்து ஜீரோல வந்து நின்றோம். ஸோ என்ன பண்றேன்னா இன்னைக்கு ஒரு யூனிட் படிக்கிறேன், ஐ மீன் அல்ஜிப்ராவில் இருந்து இன்னைக்கு நான் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் படிக்கிறேன், நாளைக்கு நான் மேட்ரிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா இப்போ இன்னைக்கு நான் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் 2 hours படிச்சிருக்கேன், நாளைக்கு மேட்ரிக்ஸ் தியரி வந்து நான் ஒரு 3 hours படிக்கலாம்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன்னா அந்த 3 ஹவர்ஸ்ல 2 hours வந்து இன்னைக்கு படிக்கக்கூடிய நியூ டாபிக்கும் பிளஸ் 1 hour வந்து ப்ரீவியஸா நான் படிச்ச டாபிக்கை உள்ள கொண்டுட்டு வந்துடணும். ஓகே, நம்ம ஹியூமன் மைண்டே எப்படின்னா புதுசு வர 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 அக்செப்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு பழச விட்டுரும். அது மேத்ஸ்ல பார்க்கும்பொழுது நீங்க விட்டுட்டீங்கன்னா விட்டதுதான். சரிங்களா. ஸோ தட் நெக்ஸ்ட் டாபிக்கை வந்து போறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டாபிக் வந்து நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு தாங்க போகணும். ஓகே, அடுத்தது எதெல்லாம் மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ என்னெல்லாம் செஞ்சோம்னா நம்ம வந்து டாப் ரேங்க் வாங்குவோம். 100% அக்யூரசி, டைம் மேனேஜ்மெண்ட் 100% அக்யூரசி மீன்ஸ் இந்த இடத்துல எல்லாமே இன்க்ளூட் ஆயிருதுங்க. நீங்க சிலபஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டிசிப்ளின் ஐ மீன் டிசிப்ளினேடா சொல்லுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்டா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதே மாதிரி என்ன சொல்றது, ஃபார்முலா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். எல்லா வகையிலையுமே என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அது எல்லாத்துலயுமே நீங்க வந்து ஃபுல்ஃபில்டா கன்சிஸ்டண்டா இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு டாப் ரேங்க் வாங்குறதுக்கு ஆனா ஒரு வழிகோலா இருக்கும். ஸோ நமக்கு வந்து 150 மார்க்ஸ்ல வந்து நான் வந்து 100க்கு மட்டும் எய்ம் வைக்கிறேன், 110 எய்ம் வைக்கிறேன், இப்படிலாம் நினைக்கவே கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனை வேக்கன்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டாம். எவ்வளவு மார்க் இவ்வளவு எடுத்தா போதும், 110க்கு மேல எடுக்கிறேன்னா நான் டார்கெட் அதெல்லாம் வைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சைக்காலஜி கிடையாது. ஒரு பெரிய பெனிஃபிட்டே என்னன்னா சைக்காலஜி நம்மளுக்கு இல்லை அப்படிங்கும்போது டோட்டலா இது வந்து நம்ம ஏரியா 150க்கு 150 எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க உள்ள என்டர் ஆகணும். ஓகேங்களா. அப்படின்னா மட்டும்தான் நம்மளால, அதை கூட நான் சொல்ல விரும்பல நெகட்டிவா, 150க்கு 150 எடுக்கணுங்கிற மாதிரி நம்மளோட டார்கெட் வந்து ஹையா இருக்கணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். எஸ், ஸோ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸுக்குலாம் உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உட்காந்து ஆன்சர் பண்ணிட்டுல இருக்கக்கூடாது. டக்கு 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 டக்குன்னு, ஏன்னா நமக்கு எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், எம்சிக்யூ தான். இங்க வந்து உங்களுக்கு டீப் எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கிரிப்டிவ் மாதிரி கிடையாது. ஸோ தட் ஈஸியா ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு எப்படிலாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா, அல்லது ஃபார்முலாவில் அப்ளை பண்றதா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா வராம ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி எப்படி ஈஸியா ஃபார்முலா ரீச் பண்ணலாம், இதெல்லாம் பை ப்ராக்டிஸ்ல தான் உங்களுக்கு வரும். இது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் கார்த்திகேயன் அனாலிசிஸ்ல, இது எல்லா வேலையுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்டன் ஈஸி கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட். எஸ் எஸ் எஸ், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ 1ல இருந்து 150 கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஷின்ஸ்மே எனக்கு டஃபா இருக்கு விட்டுருங்க, அதை பத்தி பாதர் பண்ணவே வேண்டாம். ஏன்னா ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஈஸியான கொஷின்ஸ் வந்து பழச பார்த்துட்டு விட்டு, ஐ மீன் டஃப்பானதை பார்த்துட்டு விடக்கூடாது. ஸோ ஈஸியான கொஷின்ஸ் எனக்கு கிளியரா ஆன்சர் தெரியுங்கிறத டக்கு டக்கு டக்குன்னு போட்டுருணும். அந்த கொஷினால மார்க் நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ போட்டுட்டீங்கன்னா ரிமைனிங் வந்து டஃப்பா இருக்கக்கூடிய அல்லது கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நீங்க யோசிக்க டைம் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வேஸ் டைம் மேனேஜ்மெண்ட், ஐ மீன் இதெல்லாம் வேஸ், ஐ மீன் இதெல்லாம் வழிகள்னு சொல்ல வரேன், வழிகள். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் செல்ஃப் டிசிப்ளினோட கன்சிஸ்டண்டா டெஸ்ட் எழுதணும், சிலபஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம படிக்கணும், டாபிக் வந்து ஐடியா இல்லாம குருட்டுத்தனமா மெமரிங்கிறதே இங்க மேத்ஸ்ல இருக்கக்கூடாது. ஸோ ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி கெஸ்ஸிங்ஸ்ல ஆன்சர் போடவே போடாதீங்க. அது வந்து இருக்க தான் செய்யும். மினிமம் ஒரு 150 கொஸ்டின்ஸ்ல வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எனக்கு ஆன்சர் பத்தி 0% நாலேஜ், அது வந்து என்னன்னு தெரியல, சிலபஸ்ல இருக்கா, அது நம்ம மேத்ஸ் சப்ஜெக்ட் தானே அப்படிங்கிற கூட மாதிரி கூட வரலாம். அந்த அந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம பார்த்துக்கலாம். பட் நமக்கு தெரிஞ்ச எதையுமே கெஸ்ஸிங்ஸ்ல ஆன்சர் போடாதீங்க, எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரைட், இதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே கண்டிப்பா நம்மளுடைய கோச்சிங்ல கிடைச்சிடும். ஸோ கடைசியா நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா ஸ்பீட் பிளஸ் அக்யூரசிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு டாப் ரேங்க் கொண்டுட்டு வந்து கொடுக்கும். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்கலாம், சிலபஸ் ஓரியன்டா ஏதாவது டவுட்னா கேட்கலாம். கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ஒரு 31ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, 2023 கொஷின்ஸ். ஜஸ்ட் அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்றேன் பாருங்க. இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க இங்க டைம் கிடையாது.
இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்றேன், நீ சும்மா பாருங்க. இந்த இடத்துல இப்போ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் த செகண்ட் டைப் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க வந்து டைப், ஓகே செகண்ட் டைப் கேட்குறாங்க. அப்போ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் டைப், வாட் இஸ் செகண்ட் டைப்? ஃபர்ஸ்ட் டைப் பத்தி கிளியர் ஐடியா இருக்கணும், செகண்ட் டைப் பத்தி கிளியர் ஐடியா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒமிட் பண்ணலாம்? எஸ், அதாவது ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணி நம்ம ஆன்சரை சூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. ஸோ அது எல்லாமே பை ப்ராக்டிஸ்ல கொண்டுட்டு வந்துடணும். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் tan theta. கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அதாவது இருக்கலாம், இல்லாம போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் எடுத்தாங்கன்னா அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக்லேயே ஒன்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 கொஷின்ஸ் கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா 15 கொஷின்ஸுமே 1ல இருந்து 15 வரைக்கும் இப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பாத்தீங்கன்னா 2023ல இப்போ லேட்டஸ்டா நடந்த இந்த யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எல்லா யூனிட்ஸுமே வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, மிங்கிளாகி இருக்குங்க. மிங்கிளாகி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 கொஷின்ஸ் வந்து ரியல்ல கேட்குறாங்கன்னா ஒரு மறுபடியும் வந்து ஒரு மிடில் ஒரு 5 கொஷின்ஸ் வந்து ரியல் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆர்டராக தான் இருக்கணுங்கிறது இல்லை. அதுவுமே நம்மளுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இல்லைங்களா? நாம் ஒரு மாதிரி ஃப்ளோவில் ரியல் பற்றியே அப்படியே கொஷின்ஸ் வந்து டிக் அடிச்சுட்டே வருவோம். திடீர்னு உள்ள அல்ஜிப்ரா கொண்டுட்டு வந்து நிறுத்துவாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்மள எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எதுவுமே நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத அளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இது இன்னொரு பியூட்டி இதை சொல்ல வந்துட்டு ரிமைனிங் வந்து இந்த 2023ல 9 யூனிட்ஸ் ஆன கொஷின்ஸ் வந்து ஆர்டராக எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல முடியல. பட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20 கொஷின்ஸ் வரிசையாக கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 20 கொஷின்ஸ் வந்து அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியிலேருந்து. ஸோ கொஷின்ஸ் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொல்ல வரேன்னா ஆர்டர் ஒரு யூனிட் தான் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 15 கொஷின்ஸ் கேட்க விரும்புறாங்கன்னா எல்லா கொஷின்ஸும் ஆர்டரா தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. மாறி வரும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஷினுக்கு ஆன்சர் தெரியுது தெரியல, ஆன்சர் பண்றோம் பண்ணல, அதையும் தாண்டி நம்மளை எப்படிலாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், கொஷின்ஸ் வந்து என்ன மாதிரி நடுவுல திடீர்னு ஒரு மாதிரி ஃப்ளோவா போயிட்டு இருக்கும்போது நடுவுல வேற யூனிட்டோட கொஷின்ஸ் உள்ள கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாததுக்கு நாம சப்ஜெக்ட்ல தரவுடா கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த சோர்ஸ்ல ஒரு மேட்டரே இல்லைங்க. ஒரு ஒரு இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பாசிபிள் டெஸ்ட் அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம வந்து அதே மைண்ட் செட்டோட அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ற மைண்ட் செட்ல எத்தனை டெஸ்ட் எழுதி பார்க்குறோமோ அதுல ஒரு டெஸ்டா தான் இந்த யூஜிடிஆர்பி, அதனுடைய அடுத்த டெஸ்டா தான் இந்த யூஜிடிஆர்பி இருக்கணும். ஸோ நீங்க எங்களை நம்பலாம். கார்த்திகேயன் டிஎன்பிஎஸ்சி அனாலிசிஸ்ல இப்போ நான் என்னென்னலாம் உங்ககிட்ட சொன்னனோ அது எல்லாமே நமக்கு ப்ராக்டிக்கலா இங்க கொண்டுட்டு வந்துருவோம். உள்ள டெஸ்ட் கன்சிஸ்டண்டா கிளாஸ் இல்ல எனக்கு ஒரு யூனிட் மட்டும் டவுட் டிஸ்கஸ் பண்ணுங்க, ஸ்பெஷல் ஐ மீன் எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் கொடுத்து ரிவிஷன் கொடுங்க, எல்லாமே பண்ணுவோம் உங்களுக்கு ஃபேவராகவே. கொஷின் பேப்பரை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் வந்து வெப்சைட்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்தரா ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் நீங்க. உங்களுக்கு ஸ்டாட் அண்ட் ப்ராபபிலிட்டிக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்பெஷல் ஸ்டாஃபே உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. மெக்கானிக்ஸ்க்கு அந்த மாதிரி தான். உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் அனாலிசிஸ் சிலபஸ் அனாலிசிஸ் வந்து இந்த ஸ்டாட் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எலாபரேட்டா கிளாஸ்ல சொல்லிடுவாங்க. அதை பத்தி நீங்க ஒண்ணுமே கவலைப்படவே வேண்டாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம்.